ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன லோகோவை டிசைன் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொன்றா இதை பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, உடனே ஃபோட்டோஷாப்பில் பண்ணி பார்க்குறீங்க. எடுத்த உடனே பயங்கரமான அக்யூரேசிக்காக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ப்ரொசீஜர் முதல்ல உங்களுக்குள்ளார வருதா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். நான் சொல்லி முடித்து ஃபைனலாக முடித்த வாட்டி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஃபைனலாக ஒரு முறை நான் முடித்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் நீங்களே பண்ணி இதை ஒரு முறை பண்ணி பார்த்துக்கணும் கடைசியாக. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக இதனுடைய ப்ரொசீஜர் என்னென்ன ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இப்போது முதல்ல என்ன பண்ணோம், நம்ம இந்த லோகோவுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். சரி, இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வரும்போது இந்த லோகோ அப்படின்னாவே நமக்கு வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது அதை சின்னதாக ஒரு லெட்டர் பேட்லேயோ இல்லை விசிட்டிங் கார்ட்லேயோ யூஸ் பண்ணாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். இதே வந்து ஒரு பெரிய பேனர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, நிறைய ஹோர்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து பெருசாக லோகோவை காட்டும் போதும் அது உடையாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம லோகோ ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த லோகோவை நம்ம சென்டிமீட்டர்லேயோ இல்லை இன்ச்சு கணக்குலேயோ நம்ம வச்சு தான் டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு லெட்டர் பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர் பேடில் எத்தனை இன்ச்சுக்கு எத்தனைக்குள்ளார வரணும். ஓகே, நம்ம லோகோ வந்து ஒரு இன்ச்சுக்குள்ளார 1/1க்குள்ளார வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இப்போது இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10க்கு 10 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறோம். ரெசல்யூஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 300 வச்சுக்க போகிறோம். அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ண போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், ஃபோட்டோஷாப் வரேன், நியூ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன, லோகோ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். விட்த்து வந்து இங்கே கஸ்டமில் வச்சுட்டு விட்த்து 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 10 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் 300 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரிட் இருக்குது. இந்த கிரிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹெச் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கிரிட்டு விசிபிலிட்டி வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளார தான் நம்மளுடைய டிசைனை நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இந்த கிரிட்டு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த நியூ டாக்குமெண்ட் வந்த வாட்டி நீங்கள் இந்த கிரிட்டை ஆன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணுங்கள், இது டாகிள் ஆகும். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேவ் எஸ் சோர்ஸ் ட்ரைனிங் சோர்ஸ் ஃபைலில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் பண்ண போகிறது எல்லாத்தையும் ட்ரைனிங் சோர்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார பண்ண போகிறேன். இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், லோகோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார logo.pstயை க்ரியேட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். லோகோன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோகோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணோம். லோகோ ஹை குவாலிட்டியில் வரணுங்கிறதுனால மெஷர்மெண்ட்டை சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம், 10/10. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் 300ல் வச்சுட்டு இந்த கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிட்டு வந்து ஷோ ஆகும் இல்லை ஹைட் ஆகும். ஓகே, இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. தேங்க்யூ.